Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றத தான் பார்க்க போறோம். அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஒரு டூல் இருக்குங்க, RDBMS. இது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, ஒரு டேட்டாபேஸை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா வந்து நம்ம பாவிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது அந்த RDBMSன்றது. ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸ் எடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லாம நம்ம யூஸ் பண்ண இயலாது. இப்போ டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்றது என்னத்துக்குன்னா, ஒரு தகவல்களை ஒரு ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு இடம் தான் டேட்டாபேஸ். அது தேவையான நேரம் நம்ம ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் நான் தேவையில்லாட்டி அதை அழிச்சிடலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன்னா சேஞ்சஸ் பண்ணலாம். டேட்டாவை திரும்ப ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் டேட்டாபேஸ். இப்போ அந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணனா சும்மா மேனேஜ் பண்ண இயலாது. இந்த மாதிரி RDBMSன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, RDBMSனா இல்ல பாருங்க, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஷார்ட்டா சொல்ற ஒரு விஷயம் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது வந்து ஒரு ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் இட் யூஸ் டு கிரியேட், அப்டேட், மேனேஜ் த ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ இந்த டேட்டாபேஸை வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ் பண்றது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இந்த வேலைகளை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்கோம். சம் ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் RDBMS இன்க்ளூட் RDBMS ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் டேட்டாபேஸ் ஒன்று நீங்கள் பார்க்குற நேரம் இந்த RDBMS டேட்டாபேஸை செஞ்சால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேட்டாபேஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ வந்து MySQL ஒரு RDBMS பேஸ் பண்ணி செஞ்ச ஒரு டேட்டாபேஸ், PostgreSQL, MariaDB, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அண்ட் Oracle, இதெல்லாம் வந்து நம்ம ரிலேஷனல் டைப் ஆஃப் டேட்டான்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இன்னொன்று பாருங்க, MongoDBன்னு ஒன்று இருக்கு. இப்போ MongoDB வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்றது இல்லை, அது வந்து NoSQL. அதுக்கு வந்து இந்த ரிலேஷன் ஒன்று கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கோடெல்லாம் வந்து நம்ம கோடிங் எல்லாம் வந்து நம்ம மேப் பண்றது அதெல்லாம் கிடையாது. ஓகே, அது கம்ப்ளீட்லி ஒரு JSON டைப்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, அதனால அது வந்து ரிலேஷனல் டேட்டா டைப் கிடையாது. இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா இதுக்கு தான் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல ஒரு விஷயம் இருக்குங்க, என்டிட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, என்டிட்டினா என்னன்னா, நம்ம செய்யற டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ஸ் தான் நம்ம சொல்றது என்டிட்டி. இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல டேர்ம்ஸ்ல வந்து நம்ம டேபிள்ஸ்னு சொல்ல மாட்டோம், இது என்டிட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம். இப்போ எல்லாரும் டேபிள்னு சொல்லி பழகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆக்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற நேரம் முத டேட்டாபேஸ் நம்ம படிக்கிற நேரம் ஆக்சஸ்ல இருந்து தான் படிப்போம். அப்போ எல்லாருமே அதை டேபிள்னு சொல்லி பழகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம RDBMS சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க, என்டிட்டின்னு சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி. இப்போ நீங்க ஒரு பெரிய டேட்டாபேஸ் ஸ்கூல்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் என்னென்ன என்டிட்டிஸ் இன்க்ளூட் பண்றேன்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு என்டிட்டி, கோர்ஸ்ன்றது ஒரு என்டிட்டி, இந்த மாதிரி தான். ஓகே, இதே வந்து நம்ம NoSQL MongoDBல யூஸ் பண்றேன்னா கலெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து என்டிட்டிஸ் தான் சொல்றது. இப்போ டேபிள்ஸ் தான் சொல்லுவாங்க, பட் என்டிட்டிஸ் தான் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான RDBMSல கொடுத்துருக்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விளக்கம் வந்து இது வந்து நம்ம என்டிட்டிஸ்ன்னு சொல்றது தான் சொல்லுவோம். இப்போ இந்த என்டிட்டிஸ்ல என்ன இருக்குன்னா, அட்ரிபியூட்ஸ் இருக்கு. என்டிட்டிஸ்க்கு என்ன அட்ரிபியூட்ஸ்னா என்ன, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள வர்ணனை தான் வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு என்னென்ன கொடுப்போம், அவருக்கு ஒரு ஐடி இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி, அவருக்கு ஒரு நேம் இருக்கும், அவருக்கு ஒரு ஏஜ் இருக்கும், ஃபோன், இதுக்கெல்லாம் சொல்றது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள உள்ள அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்குள்ள உள்ள அட்ரிபியூட்ஸ். இப்போ பாருங்க, இதுல பாருங்க, நான் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து நம்ம என்டிட்டி மாடல். ஓகே, இப்போ RDBMS பயன்படுத்தி ஒரு டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம்க்கு நம்ம சொல்லுவோம் டயக்ராம்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம்ல வந்து இப்போ நம்ம நார்மலா இப்போ RDBMS நம்ம வரைகிற டயக்ராம்ஸ் வந்து டயக்ராம்ஸ் தான் நம்ம சொல்றது. இது வந்து டயக்ராம்ஸ். இப்போ இந்த டயக்ராம்ஸ்ல வந்து டயக்ராம் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம்ல என்னென்ன உள்ளடங்குன்னா, என்டிட்டிஸ் உள்ளடங்குது, அட்ரிபியூட்ஸ் உள்ளடங்குது, ரிலேஷன்ஷிப் உள்ளடங்குது. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் எடுங்க.
ஸ்டூடெண்ட்ன்றது வந்து யாரு? ஒரு என்டிட்டி. இதுல இங்க பாருங்க, இந்த என்டிட்டி கொடுத்துருக்கேன். கோர்ஸ்ன்றது இன்னொரு என்டிட்டி. ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதுக்கு நம்ம சொல்றது என்ன? அட்ரிபியூட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. அதே கோர்ஸ் எடுத்தோம்னா கோர்ஸுக்குள்ள என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு? கோர்ஸ் நம்பர் இருக்கு, கோர்ஸ் நேம் இருக்கு, ஃபீ இருக்கு. இதுக்கு சொல்றது நம்ம அட்ரிபியூட்ஸ். ஓகே, the attributes என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கோர்ஸ். கோர்ஸ்க்கான அட்ரிபியூட்ஸ் கோர்ஸ் நம்பர், கோர்ஸ் நேம், ஃபீ. ஓகே, ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர் கோர்ஸ். இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஆஃபர் பண்ற கோர்ஸ். ஓகே, இவ்வளவுதான். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, இப்போ இவ்வளவுதான் வந்து நம்ம என்டிட்டிஸ்ன்றதுல வந்து விஷயத்துல நம்ம படிக்கிறது. ஓகே, இது வந்து ஒரு ER டயக்ராமா ட்ரா பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்தது டியூட்டோரியலில் பார்ப்போம். நீங்கள் மெயினாக வந்து RDBMS நம்ம சூஸ் பண்ணுறது வந்து என்டிட்டிஸ்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். என்டிட்டிஸில் என்னென்ன இருக்குது? ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி இருக்குங்கன்னா கோர்ஸ்ன்றது இன்னொரு என்டிட்டி. இப்போ இன்னொரு என்டிட்டி ஒன்று வச்சோம்னா என்னது என்டிட்டி? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் எடுக்கிறேன் பாருங்கள், கோர்ஸ் அண்ட் செமஸ்டர்ன்றது. இப்போ அந்த கோர்ஸ்ன்றது ஒரு என்டிட்டி, செமஸ்டர்ன்றது இன்னொரு என்டிட்டி. இந்த என்டிட்டியில் பாருங்கள் என்னென்ன இருக்குது? இந்த கோர்ஸுக்குள்ள உள்ள அட்ரிபியூட்ஸ் என்ன? டைட்டில் ஒரு அட்ரிபியூட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் ஒரு என்டிட்டி அட்ரிபியூட்ஸ் அண்ட் கோட் வந்து அது அட்ரிபியூட். இப்போ கோர்ஸ்ல செமஸ்டர்ல என்ன இருக்கும்? செமஸ்டர்ல ஸ்டார்ட் டேட் இருக்கும், எண்ட் டேட் இருக்கும், செமஸ்டர் ஏன்னா வந்து செமஸ்டர் ஐடி ஒரு ஐடி இருக்கும். ஓகே, இதுக்கு சொல்றது நம்ம அட்ரிபியூட்ஸ், இதுக்கு சொல்றது என்டிட்டின்னு சொல்றோம். இது ரிலேஷன்ஷிப் என்ன? கோர்ஸ் டாட் செமஸ்டர். அதாவது ஒரு கோர்ஸுக்கு வந்து நம்பர் ஆஃப் செமஸ்டர் இருக்க முடியும். அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ வந்து ஒரு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ஸ்னு எடுத்தோம்னா, இப்போ வந்து ஒரு கோர்ஸ் என்னது? பிஎஸ்சி அண்ட் ஐடின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து இந்த கோர்ஸ்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். செகண்ட் செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். தேர்ட் செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபோர்த் செமஸ்டர்ல இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப செமஸ்டர்ஸ் வந்து நம்ம 4 பகுதியா பிரிக்கலாம் இந்த பிஎஸ்சின்ற கோர்ஸ்ல. ஓகே, பிஎஸ்சின்ற கோர்ஸ்ல வந்து செமஸ்டர் வந்து 4 வகையான செமஸ்டர். இந்த 4 வகையான செமஸ்டரையும் நம்ம பாஸ் பண்ணா தான் பிஎஸ்சி கம்ப்ளீட்டட். அப்ப கோர்ஸ் ஆஸ் செமஸ்டர். அப்ப செமஸ்டர் டேட்னா என்ன? இந்த செமஸ்டர் எப்ப ஸ்டார்ட் பண்ணும்? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இந்த செமஸ்டர் முடியும் டிசம்பர் 31. அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ற செமஸ்டர் வந்து ஒவ்வொரு வருஷம் எண்ட்லையும் தான் முடியும், டிசம்பர் 31 வந்து முடியும். ஓகே, இந்த மாதிரி 4 வருஷம் கோர்ஸ் இது பிஎஸ்சி. அப்ப கோர்ஸ் செமஸ்டர். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம என்டிட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து செய்வோம். ஓகே, கோர்ஸ் அண்ட் செமஸ்டர். ஓகே, இதில் என்னென்ன என்டிட்டிஸ்? 2 என்டிட்டிஸ் தான் இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல, கோர்ஸும் செமஸ்டர். அதுக்குள்ளான அட்ரிபியூட்ஸ் தான் என்ன நான் கொடுத்துருக்கேன். ரிலேஷன்ஷிப் கோர்ஸ் டாட் செமஸ்டர். இது விளங்கியிருக்கும் நம்புறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.